சத்குருவே சிவம், சத்குருவே அனைத்தும். இது இன்னொரு கதை. டெய்லி ஒரு கதை சொல்கிறேன். நம்மளும் அதை கதையை கேட்டு நம்மளும் திருந்திக்கலாம், நம்மளும் எப்படி வாழலான்னு நம்ம கற்றுக்கலாம். ஒரு கிராமத்தில் வயசான ஒருத்தர் தம்புரா வச்சுக்கிட்டு பாடிக்கிட்டே போகிறாரு. இன்னொருத்தர் சின்ன வயசு தாளம் போட்டுக்கிட்டு போகிறாங்க. சந்தோஷமாக கிராமமாக பாட்டு பாடுறாங்க. பாடிக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு அவங்களுடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அந்த காலத்தில், இந்த முகலாயர் காலத்தில், ஒரு ஊரில் மௌஜி அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். அவன் சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா காலமாயிட்டாங்க. அவன் தனிமையில் அவன் பாட்டுக்கு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். சின்ன வயசுலேயே ஏன் அந்த மௌஜி அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு கூட அவனுக்கு தெரியாது. அவனுக்கு வீடு வாசல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு திண்ணை ஓரம், எந்த வீட்டில் பூட்டி இருக்கோ அந்த திண்ணையில் போய் படுத்து தூங்கிடுவான். யாராவது சாப்பாடு போடுவாங்க. இப்படியே அவன் வாழ்க்கையை கடந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு பொய் சொல்ல மாத்திரம் தெரியாது. பொய் மாத்திரம் சொல்ல மாட்டான், உண்மையை தான் பேசுவான். நான் படித்த கதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி காலம் போயிட்டே இருந்தது. அவனுக்கு உண்மை தான் தெரியும் அவனுக்கு. அப்போ என்ன பண்ணால், ஒரு அரசர்கிட்ட போய் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு வேலையாவது நம்ம பழப்புக்கு வேலை செய்யலான்னு மாடு மேய்க்கிற தொழிலை பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்படி மாடு மேய்ச்சி திருப்பி வீட்டுக்கு கொண்டு போய் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு கொண்டு போய் அரசவையில் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு தண்ணியில் போய் தூங்கிட்டு இருப்பான். ஒரு நாள் இப்படியே உட்காந்து அவன் அவன் மனசு போல் ஏதோ ஒரு பாட்டு எடுத்து பாடிக்கிட்டு மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது, ஒரு மரத்தடியில் ஒரு பிராமணர் உட்காந்து அவருடைய துணியெல்லாம் கட்டிட்டு அங்கே ஒரு ஆறு ஓடிட்டு இருந்தது. அந்த ஆறில் போய் முங்கி குளிச்சுட்டு வேற ஒரு உடையை போட்டுக்கிட்டு மூக்கை பிடிச்சி தியானம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் அவர் கொண்டு வந்த ஒரு பையிலேருந்து ஒரு உணவை எடுத்து அவர் சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு தயாராகிறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த மௌஜி என்ன பண்ணுறாரு, கிடுக்கிடுன்னு ஓடி போய், என்ன செஞ்சீங்க நீங்கள்? ஏதோ மூக்கை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க, குளிச்சிங்க, மூக்கை பிடிச்சிங்க, என்ன வந்தது உங்களுக்கு? அப்போ ஆமாம், நான் கடவுளை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பிராமணர். உடனே இவருக்கு ரொம்ப ஆசையாக வந்துருச்சு. ஓ, அப்படி நம்ம குளித்து மூக்கை பிடிச்சி உட்காந்துருந்தா கடவுளை பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பிராமணர் கிளம்பி போகிறாரு. போன உடனே இந்த மௌஜி என்ன பண்ணுறான், கிடுகிடுன்னு அவங்க உடுத்தி இருந்த ஆடையை கட்டிட்டு கிடுகிடுன்னு போய் அந்த குளத்தில் போய் குளித்து அவனை மூக்கை பிடிச்சி உட்காந்துக்கிறாரு. உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு மூக்கை பிடிச்சிட்டு இருக்காரு. கடவுள் தெரியவே இல்லை. இது என்ன, நம்மளுக்கு மாத்திரம் கடவுளே தெரிய மாட்டுறாரு, என்ன இது, சரியாக நம்ம மூக்கை பிடிக்கலையோ, சரியாக நம்ம கண்ணை முடிக்கலையோ, அதனால தான் கடவுள் நம்மளுக்கு காட்சி தர மாட்டாரா? அவர் சொன்னார், கண்ணை மூடிட்டு மூக்கை பிடிச்சிட்டு உட்காந்தா சாமி முன்னாடி வருவாருன்னு. கடவுள் வரவே இல்லையே நம்மளுக்கு. அப்போ நம்ம சரியாக நம்ம கண்ணை மூடிட்டு செய்யலையோ, தியானம் செஞ்சாதான் கடவுள் வருவாரோ, இப்படிலாம் யோசனை பண்ணிக்கிட்டு கடவுளையே நினச்சிக்கிட்டு இருக்காரு. கண்ணை மூடிக்கிட்டு மூக்கை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான் அந்த மௌஜி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாமி முன்னாடியே வரல. அவனுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கடவுள் வராரு, காட்சி தராரு. நம்ம ஆதிசேஷனோட வாகனத்தோட பகவான் காட்சி தராரு. காட்சி தந்த உடனே இவன் பார்த்துட்டு கூப்பிட்றாரு, மகனே, நான் தான் நீ ஆசைப்பட்ட மாதிரி வந்திருக்கேன். நீங்களா கடவுள்? நான் எப்படி நம்புறது நீங்கள் தான் கடவுள்னு? எனக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை வேணுமே. நீங்கள் தான் கடவுள்னு எப்படி எனக்கு தெரியும்? நான் தான்ப்பா கடவுள். இல்லை, நான் நம்ப மாட்டேன். இப்படியே இருங்க ஒரு நிமிஷம், நான் போய் அந்த பிராமணர் போனார் பாருங்க, அவரை போய் பிடிச்சி கூப்பிட்டு வரேன். அவர் பார்த்த சாமியா நீங்கன்ட்டு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நான் வரத்துக்குள்ளே நீங்கள் ஓடி போயிடுவீங்களே? எவ்வளோ இன்னசென்ட்டாக பாருங்கள், அவர் கடவுள்கிட்ட பேசுகிறாரு. நான் வரத்துக்குள்ளே நீங்கள் ஓடி போயிடுவீங்களே, அப்போ இருங்க, உங்களை மரத்தில் வச்சு கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சாமியை போய் மரத்தில், இந்த மாடு மேய்க்கிறதுக்கு கயிறு வச்சுருப்பார், அந்த கயிறை எடுத்துகிட்டு போய் சாமியை போய் மரத்தில் கட்டிட்டு ஓடுறாரு. அந்த பிராமணரை போய் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த பிராமணர் என்ன பண்ணுறாரு, இவருடைய பேக்கை தான் திருட வராரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓட்டம் பிடிக்கிறாரு. அவரை பிடிக்கிறதுக்கு திருப்பி இந்த மௌஜி வேகமாக ஓடி போய் பிடிச்சி, இங்கே வாங்க, வேறு எதுக்கும் இல்லை, நீங்கள் சாமியை பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் மூக்கை மூடிட்டு அப்புறம் கடவுள் காட்சி தந்தார் சொன்னீங்கல்ல, கடவுளை கண்ணை மூடி மூக்கை பிடிச்ச உடனே, ஆமாம் சொன்னேன், நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வரான். மரத்துக்கிட்ட இழுத்துட்டு வந்தால் அவருக்கு ஒன்றுமே தெரியல. அந்த பிராமணருக்கு ஒன்றுமே தெரியல. அவரோட நினைப்பெல்லாம் அந்த பேக் எடுத்துகிட்டு போயிடுவார், இவருக்கு சாப்பிட்றதுக்கு பேக் இருக்காது அப்படின்னு தான் இவருக்கு நினப்பாக இருக்குது.
அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் கேட்குறாரு, நீ சாமியை பார்த்தீங்களே, இதை நிற்காரு, இவர் தானே உங்களுக்கு சாமி? இல்லை தெரில, எனக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னு பிராமணர் சொல்கிறார். நல்லா பார்த்து சொல்லுங்கள், இன்னும் உங்களுக்கு பகல்லே கண்ணு தெரியாமல் இருக்கு, நல்லா பார்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்துட்டு அவர் என்ன தெரியுமா, அவருக்கு அந்த பேக்கே அவருடைய கற்பனையில் இருக்கிறதுனால சும்மா வெறுமனே பார்த்து ஆமாம் சாமி இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போயிட்ட உடனே இந்த பையன் சாமிக்கிட்ட, இந்த மௌஜி என்ன பண்ணுறாரு, சாமிக்கிட்ட நீங்கள் அவருக்கு ஏன் காட்சி, அப்போ உடனே பகவான் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் அவருக்கு காட்சி தரலப்பா, உனக்கு தான் காட்சி தந்தேன், வெறும் கயிறு மாத்திரம் தெரியும் அவருக்கு, அவர் உண்மையான பக்தன் கிடையாது, அவர் சும்மா உங்ககிட்ட நான் தெரிஞ்சேன்னு உங்ககிட்ட பொய் சொன்னார், அவர் பக்தரே கிடையாது. சரி உனக்கு என்ன வர வேணும் கேளு, நீ தான் இவ்வளோ உண்மையாக இருக்க என்கிட்ட, நீ நம்பிக்கையோடு நான் என்ன வர வேணா கேளு. ஆமாம் நான் எப்பெல்லாம் மூழ்கி குளிச்சுட்டு வரணும், நான் மூக்கை பிடிச்சி உட்காந்தா நீங்கள் எனக்கு காட்சி தரணும் அப்படின்ட்டு ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்குறாரு. அப்படியா, அப்படியே தந்துடுறேன், உங்களுக்கு வரம் கொடுத்துட்றேன்ப்பா, நீ எப்போல்லாம் குளித்து மூக்கை பிடிச்சி உட்காருறியோ நான் முன்னாடி தோன்றுவேன். அப்புறம் இன்னொன்று வேணும் சாமி, எனக்கு அது ஒரே ஒரு வரத்தை கொடுங்க சாமி, என்ன சொல்லுன்னு கேட்குறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த பிராமணருக்கு கூட பாவம், அவர் எவ்வளோ நாள் மூக்கை பிடிச்சிருக்காரு, அதே மாதிரி அவரும் குளித்து முடித்து மூக்கை பிடிச்சி உட்காந்தா நீங்கள் அவருக்கும் காட்சி தரணும் சாமி அப்படின்னு கேட்குறாரு. சாமி உடனே சிரிச்சுக்கிட்டு, கடவுள் நீ எப்படி உன்னுடைய இது நலன் சுயநலமாக இல்லாமல் பிரத்தியாருடைய நலனையும் கருதி அவருக்கு காட்சி தரணும்னு கேட்குறியே, நீ எவ்வளோ பெரிய ஆள், நீ எவ்வளோ பெரிய பரந்த மனப்பான்மை கொண்ட பையனாக இருக்கிற, உன்னுடைய வேண்டுதலுக்கு நான் செவிசாச்சு, அவரும் பிராமணரும் எப்பெல்லாம் குளித்து கண்ணை மூடிட்டு என்னை தியானத்தில் மூக்கை பிடிச்சி உட்கார்றாரோ நான் காட்சி தரேன் அப்படின்னு சொல்லி கடவுள் வாக்கு கொடுத்துட்றாரு. ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணுறாரு, அந்த பிராமணர்கிட்ட போய் சொல்கிறாரு, மௌஜி சொல்கிறாரு, கடவுள் காட்சி நம்மளுக்கு கிடைக்கும், 2 பேருக்கும், நம்ம 2 பேரும் அப்படி தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக அன்னிலேருந்து இவர் என்ன சொல்கிறாரு கடவுள்கிட்ட, மௌஜி அவர் தான் எனக்கு குரு, அவர் மூலிமா தான் நான் உங்களை பார்த்தேன், எங்கள் குரு நான் சிஷ்யனை, அதனால் அவர் தான் எனக்கு குருன்னு சொல்லி அன்னையிலேருந்து அந்த பிராமணரை குருவாக ஏற்றுக்கிட்டு அவர் குரு பாட்டு பாடிக்கிட்டே போவார், இதில் தம்புரா மீட்டிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே போவார். இவர் அந்த பண்டிதரோட தாசர்னு இவரே பேர் வச்சுக்கிட்டு இவர் தாளம் போட்டுக்கிட்டு, இந்த மௌஜி தாளம் போட்டுட்டு சாமி பாட்டுகளாக பஜனை பாடி பாடி ஊர் ஊராக சாமியோட பெருமை, கடவுள் எப்படி நம்ம அடையலாம், நம்பிக்கை இருந்தால் நம்ம கடவுளை ஈஸியாக நம்மளுக்கு நம்ம கூடவே இருக்கிறது நம்மளுக்கு நிரூபித்து காமிப்பார், நம்ம கூடவே வாழ்வார், நம்மளுக்கு என்ன உதவி வேணாலும் உடனே செய்வார். நம்பிக்கை மாத்திரம்தான் உலகத்தில் முக்கியமானது. நம்பிக்கை மாத்திரம் கடவுள்கிட்ட வச்சோன்னா நம்மளை எங்கேயோ வச்சு அவர் தலை மேலே வச்சு நம்மளை வாழ்த்தி வணங்குவார், நம்மளை வாழ்த்திக்கிட்டே இருப்பார் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை தான் முக்கியம் அப்படின்ற நம்மளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு இந்த மௌஜி. நம்மளும் கடவுள் மேலே, நம்ம சத்குரு பகவான் மேலே எவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கை வச்சு அவரை ஆராதனை பண்ணி, நீங்கள் எப்படி இருக்கீங்க சாமி, ஒரு நாள் கேளுங்க, நீங்கள் சாப்பாடு வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க சாமி, டீ வச்சு நீங்கள் குடிங்க சாமின்னு சொல்லி பாருங்கள், உங்களுக்கு எங்கேயோ தூக்கிட்டு போய் வைப்பார். வாழ்க வளமுடன். நேர்மையாக அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே பிளெஸ்ட்.